ஸோ ஹை கைஸ், நான் உங்கள் இடத்துல அந்த பாணி. ஸோ இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வழக்கமாக இந்த கான்வர்சேஷன் வித் நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டொலோரஸ் கேனன் அவங்களுடைய புக்கில் இருந்த அந்த செய்தி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த காட்சி ரூபங்கள், தியானத்தில் இருந்து பழகக்கூடியவர்கள், இல்லை இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே இந்த போல் இருக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்கள், சரிங்களா? நானும் திருடன் தான், நானும் போலீஸ் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை. இயற்கையாகவே நிஜமாலுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள் வாய்க்க பெற்றவர்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பொய் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஏற்றாறு போலவே இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு செய்தி காதில் வருவதோ, இல்லை கண்ணால் காட்சி காண்பதோ, இல்லை மூக்கால் நுகர்வது அப்படிங்கிறது, இல்லை ஏதோ ஒரு நம்மளால் உணர முடியுது, யாரோ இருக்காங்க, அந்த ஃபீலிங் எதுவுமே பொய் இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. 100 கோடி பேர்த்தில் 100 கோடி பேர்த்துக்கும் இந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது வராது. ஸோ குறைவான ஆட்களுக்கு இயற்கையாக உண்டு, மித்தவங்கெல்லாம் பயிற்சியின்பால் அந்த நிலையை எய்ய முடியும். ஸோ நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்களான்னு மட்டும் யோசிச்சுட்டு பின் இந்த அனுபவங்கள் உண்மையா அப்படிங்கிறது ஒரு அலசி ஆராயுது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. சரி, ஃபைன். போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம், நாஸ்ட்ரடாமஸ் வந்தார் போனார் அப்படின்னு சொல்ல ஒரு பதிவு பார்த்துருந்தோம். அதில் நிறைய ஆச்சரியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்திருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அப்போது டாக்டர் டொலோரஸ் கேனன் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. இவங்க இந்த டயோனிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருப்பியும் அந்த ஒரு அவர் ஒரு மாதிரி இக்கட்டான சூழலில் இருந்தார். ஏன்னா தன்னுடைய குரு இருந்தார். அந்த நிகழ்வு அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது டயோனிசஸ் அந்த ஒரு இக்கட்டிலேருந்து அவரை வெளியே கொண்டு வரணும். இந்த எலனா அப்படிங்கிறவருடைய ஞாபகத்தை அந்த இக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. சரி, என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது இந்த பேச்சு இதற்கு முன்னதாக பார்க்கும்பொழுது இந்த எலனாங்கிறவங்களுடைய ஸ்பிரிட் கைடு ஆண்டி அப்படிங்கிறவங்க குறுக்க பேசிகிட்டே இருப்பாங்களாம். என்னென்னா, இவங்களை அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கறதுக்காக டொலோரஸ் கேனன் அதை கொஞ்சம் ஒரு இம்சையாக தான் பார்த்துருக்காங்க. ஏங்க, நான் டேட்டா வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு குறுக்க வந்துட்டு எனக்கு ஒரே தொந்தரவாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த செஷன்ஸ் ஆரம்பித்து கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வர்றதே இல்லை. ஸோ அதனால் எவ்வளோ டேட்டா முடியுதோ அவ்வளோ டேட்டா கொண்டான்னு வாங்கிட்டே இருக்கிறது டொலோரஸினுடைய வேலை. ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டயோனிசஸ் டக்குன்னு வந்தோன்னே ஒரே ஆச்சரியம். டக்குன்னு ஆஹா, இன்றைக்கி நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரொம்ப ஒரு சாதிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னதை பார்க்குறீங்க, எதில் பார்க்குறீங்கன்னா, நான் என்னுடைய கண்களாலையும் என்னுடைய மனதாலையும் நான் காட்சிகள் கண்டு கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எல்லாம் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. சொல்ல மாட்டேயா, அதை சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் சொல்லுவது உண்டு. ஆனால் டாக்டர் கொஞ்சம் புத்திசாலி. நேரடியாக கேள்வி கேட்டால் தானே நீ சொல்ல மாட்டேன், அதை பாரு தலை சுற்றி மூக்க தொடர மாதிரி உனக்கே தெரியாமல் அப்படியே கொண்டு வர்றேன் பாரு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்லினா பரவாயில்ல, ஏன் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க, எனக்கு இன்றைக்கி காட்சி ரூபங்கள் அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் எனக்கு காதில் செவி வழியாக தான் கிளார் ஆடியன்ஸ் அப்படிம்பாங்க, செவி வழியாக தான் எனக்கு செய்திகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கிளார் வாயண்ட் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கண்களாலேயே என்னால் பார்க்க முடியுது. ஸோ கண்களாலேயும் மனதாலேயும் என்னால் காட்சி ரூபங்கள் அப்படிங்கிறது எனக்கு பார்க்க முடியுது அப்படின்னோடனே, அப்படியா கேட்கறக்கே ஆச்சரியம் டாக்டர் வருங்க, அப்படியா கேட்கறக்கே ஆச்சரியமாக இருக்கே, அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா, எனக்கும் கேட்குறக்கு ஆர்வமாக இருக்குன்னொன்னே அவர் நான் சொல்கிறேன்ப்பா, நான் சொன்னால் உன்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாது, அப்படி ஒரு ஆச்சரியமான செய்திகள்லாம் இருக்குது. பரவாயில்ல, என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்ட்டு. நான் பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டிடங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய இரும்புனாலான பறவைகள் எல்லாமே மக்களை சுமந்து கொண்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு ஃப்ளைட்டுனா என்னன்னு அந்த பேரே கிடையாது, அப்படின்னு ஒரு கான்செப்டே அவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் இல்லை. ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அப்படின்னு சொல்ல வான்முட்டும் கோபுரங்கள் அங்கே இல்லை. மின்மினி இது இருக்கு இல்லையா, மின்சாரத்தினால் எரியக்கூடிய விளக்குகள் இல்லை. அவர்கள் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் சொல்கிறாருன்னு பாருங்கள். பெரிய பெரிய கட்டிடங்கள் நான் பார்க்குறேன், இரும்புனாலும் நிஜமாலுமே அப்படியே சொல்கிறாரு, முழுவதும் இரும்புனாலான பறவைகள் இருக்குது, அந்த பறவைகள் மனிதர்களை சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இல்லாமல் வேறு என்ன பார்க்குற, மக்கள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, மக்கள் பார்க்குறேன் மக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க
நோய்வாய்ப்படாமல் திடகாத்திரமாக இருக்காங்க. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ஒரு காலம். இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு பேசிக் ஹைஜீன் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. அதனால நிறைய நோய் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஆனால் எதிர்காலம் அந்த மாதிரி இல்லை. இவர்கள் வந்து நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்காங்க. நான் மக்கள் எல்லாம் பார்க்குறேன், உடுப்புகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதுவும் 1, 2 வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஒன்னொன்னும் ஒரு மாதிரி இருக்குது. விதவிதமா நிறைய உடுப்புகள் வந்து மனிதர்கள் இது பண்ணியிருக்காங்க. எதிர்காலம் உண்மையாலுமே இப்படியா இருக்கு? நாஸ்ட்ரடாமஸ் இதை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இதான் முதல் தடவை பார்க்குறேன். எனக்கு எதிர்காலத்தை நினச்ச ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தவிர ஏன்ப்பா இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு. பாரிஸ்னா ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது எதிர்காலத்தில் அப்படின்னு. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் பாரிஸில் தானே வாழ்கிறீங்க, பாரிஸில் கூட்டம் இல்லையா? கூட்டம் இருக்குது, இது ஒரு பெரிய நகரம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவ்வளவு கூட்டம் கிடையாது, இது இன்னும் இவ்வளோ சும்மா மம்மணியாக இருக்குது கூட்டம் இந்த இடத்துல அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்க்கும்போது நான் இப்படி டாப் டவுன் வியூ மேலேருந்து இப்படி கீழே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய பாலங்கள் எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த பாலங்கள் பார்த்தீங்கன்னா இரும்புனாலாயும் கயிறுனால கட்டியும் இந்த பாலங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இரும்பை முறுக்கி கயிறு மாதிரி இழுத்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் அவர் சொல்கிறாரு. அவருக்கு அதை சொல்ல தெரியல, சரிங்களா? ஸோ சஸ்பெண்டட் பிரிட்ஜஸ்ன்னு அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அவருக்கு சொல்ல தெரியாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரும்புகள்னாலையும் கயிறுகள்னாலையும் முறுக்கி பெரிய பெரிய பாலங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் நீர் மேலே அமைச்சிருக்காங்கயா, இது பெரிய சூப்பராக இருக்குது. நீர் மேலெல்லாம் பாலம் கட்டியிருக்காங்க, கயிறு கட்டி இரும்புனால் ஆன பாலங்கள் கட்டியிருக்கு. அங்கே வந்து நிறைய மூமெண்ட் எல்லாம், கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறைய மூவ் ஆகுது அப்படின்ட்டு. தண்ணியில் ஏதாவது இருக்கோ அப்படின்னு டாக்டர் கேட்க, இல்லை அது படகு தான், தண்ணியில் போகிறது. எனக்கு படகுன்னு தெரியுது, ஆனால் இவ்வளோ பெரிய படகா, பெரிய பெரிய படகாக இருக்குது, இரும்புனால் ஆனது பெரிய பெரிய படகாக இருக்குது. எங்கள் காலத்தில் இருந்த படகை விட இந்த படகுகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன இன்னும் வேறு என்ன பார்க்குறீங்க நீங்கள் வந்து இது பார்க்குறீங்களா, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களான்னு டாக்டர் கேட்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது டாக்டர், ஓ சரி, ஒரு 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 இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வண்டிகள் இருக்கும் பாருங்க, அது மாதிரி. ஆமாம், பெரிய பெரிய கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்தை சுற்றி நிறைய வண்டிகள்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வண்டியெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதற்குள்ளெல்லாம் மக்கள் உட்காந்து அந்த வண்டிகள்லாம் போயிட்டுருக்காங்க. வேறு என்ன பார்க்குறீங்க? விளக்குகள் வந்து ரொம்ப பளீர்னு வெளிச்சம் வர அளவுக்கு விளக்குகள் இருக்குது. அந்த விளக்குகள்லேருந்து நிறைய உருவங்கள்லாம் வெளியே வருது. ஸ்க்ரீனை இது பண்ணிகிட்டு இருக்காரு, உருவங்கள்லாம் வெளியே வருது. அப்படியா, என்ன உருவம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பெண்மணி வந்து கையில் என்னமோ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மேபி டாக்டர் நமக்கு ஒரு இது சொல்கிறாங்க, மேபி ஒரு சிகார் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு கோக் கேன் கையில் வச்சுருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ஒரு வேடிக்கையாக ஒரு உடுப்பு உடுத்திட்டு தொப்பி போட்டுட்டு குதிரை மேலே ஒரு ஆடவன் உட்காந்துட்டு இருக்காரு. மேபி கவுபாய்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது டாக்டர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க. வேறு என்னென்னலாம் பார்க்குறீங்க? உங்கள் காலத்தில் வந்து இந்த மாதிரி வெளிச்சம்லாம் இல்லையா, லைட்டெல்லாம் வந்து இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இருந்தது. தெருக்கள்லாம் இப்போ நான் பார்க்கும்பொழுது இன்னும் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, தெருக்கள்லாம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னாலும் டாக்டர் கேட்குறேன், உங்கள் காலத்தில் இந்த மாதிரி தெருவிளக்குகள் அப்படிங்கிறது இல்லையா? இருக்குது. இந்த அளவுக்கு அதிகமான தெருவிளக்கு இல்லைங்கிறது ஒன்று. நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய எரிபொருள் மாதிரி இந்த எரிபொருள் இல்லை. எங்களோட ஈஸியாக தீர்ந்து போயிடும், ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப துன்பப்படுவோம், இருட்டு தான் நிறையா இருக்கும். இங்கேடா இருட்டுலையும் இருட்டை காணோம், அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வத்தில் அவர் தன்னை தொலைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் அது ஒரு இது இருக்குது. அதனால டாக்டர்ஸ் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணியே கொண்டு வருவாங்க. சரி, ஓகே, ரொம்ப உண்மையாலுமே பெரிய ஒரு நிகழ்வு தான். வேறு இன்னொரு முக்கியமான ஒரு நாளுக்கு போவோமா, வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுங்களேன், உங்களுடைய ஞாபகம் கொண்டு வாங்களேன், வேறு ஒரு முக்கியமான ஒரு நாளுக்கு வாங்க அப்படின்னோடனே, இப்போ என்னுடைய ஓன் ஸ்டேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலில் தனக்குன்னு உண்டான ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் வந்து ஒரு சின்ன பையனை வந்து படுக்க வச்சுருக்கோம். அவனுடைய காலில் வந்து வண்டி ஏறிடுச்சு. அதனால இப்போ வேறு வழி இல்லை, அந்த காலை ஆம்பியூட்டேட் அறுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவனை வந்து படுக்க வச்சுருக்கோம். நான் தான் அந்த பையனுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை என்னால் பையன்கிட்ட கொடுக்க முடியுது. அவன் பயத்திலிருந்து நீங்கி என்னை நம்புகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை என்னால் ஏற்படுத்த முடிஞ்சுது. என்னுடைய முதல் தடவை இது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு. டாக்டர் கேட்குறாங்க, ஏன் இது உன்னுடைய முதல் தடவை அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னுடைய ஆசிரியரான நாஸ்ட்ரடாமஸ் சொல்லிக் கொடுத்த எல்லா வித்தைகளையும் ஃபஸ்ட்டு டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், வேலை செஞ்சிருச்சு. இதுதான் அங்கே முக்கியம். அந்த பையன் வந்து என்னை நம்பிட்டான். அவர் வந்து ஒரு மாதிரி அந்த ஹிப்னோசிஸ் மாதிரி அவர் யூஸ் பண்ணி தான் அந்த மென்டலாக அப்படியே டவுன் பண்ணுவார். ஸோ அதை நான் பயிற்சி பண்ணும்பொழுது அவன் வந்து அந்த காலை அறுக்கும்பொழுது அந்த வலி வேதனைகள் அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமாகவே வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லாத அளவுக்கு என்னால் குறைக்க முடிஞ்சுது. தவிர பிளட் லாஸ் அப்படிங்கிறது
ஆல்மோஸ்ட் பிளட் லாஸே இயற்கையாகவே அது வராமல் நிற்பதற்கு உண்டான ஏதுவான ஒரு வேலையை என்னால் செய்ய முடிஞ்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அப்போது நீ டாக்டரா பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி உன்னை வந்து பார்க்குறாங்க அப்படின்னோடனே, நிறைய மக்கள் நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவதும் உண்டு. நான் வந்து ஏழை மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் அவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ நான் அந்த இடத்துக்கு போவதும் உண்டுன்னொன்னே டாக்டர் கேட்குறாங்க, உன்னோட படிப்புகள்லாம் முடிஞ்சுதான்னொன்னே, ஃபிசிக்கலாக உடலை பற்றி படிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான படிப்பு முடிஞ்சுது. ஆனால் மென்டலாக இந்த சம்மந்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான படிப்பு இன்னும் முடியல. உங்களோட படித்தவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அந்த மக்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மொத்தமாக 6 வருஷம் நாஸ்ட்ராடமஸ் கிட்ட டயோனசிஸ் அப்படிங்கிறது படிச்சிருக்காரு. அந்த 6 வருஷத்தில் 4 வருஷம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைகள் இதுதான் அவருடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க தான் ரொம்ப துன்பப்படுறாங்க, அவங்கள தங்களை பாதுகாத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்ட்டு. உங்கள் நாட்டை ஆளக்கூடிய அரசர் அங்கே இருக்காரான்னா, இது ஃப்ரான்ஸ் தானேன்னா, ஆமாம் ஃப்ரான்ஸ் நாட்டை ஆள்றான்னா, ஆமாம் இருக்கார். அவர் வந்து கிங் சார்ல்ஸுக்கு அடுத்து வந்தவர், லூயிஸோ ஏதோ பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்ட்டாரு. நான் சொல்லிங்க அவரே சொல்கிறேன் டயோனசிஸ், லூயிஸோ ஏதோ ஒன்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அரசரை பார்த்துருக்கீங்களா? இல்லை நான்லாம் போய் அரசரை பார்த்ததில்லை. நாஸ்ட்ராடமஸ் பார்த்துருக்கேன்னா, ஓ அவர் அடிக்கடி போவார். அரசருக்கு வந்து ஒரு சில எதிர்கால கணிப்புகளை வந்து சொல்வது உண்டு. அதுவும் எல்லாமே சொல்ல மாட்டார். ஃப்ரான்ஸ் நகருக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் வருது, அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா ஒன்று 2 விஷயத்தை அப்படி சொல்லிட்டு வருவார். இவ்வளவு மட்டும்தான் அரசருக்கு நாஸ்ட்ராடமஸ் பற்றி தெரியுமே தவிர பிற அதிகமான விஷயங்கள் நாஸ்ட்ராடமஸ் பண்ணக்கூடிய இன்னும் பிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்கே இருக்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அறிவுண்டானவங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, அவர் என்னென்னலாம் எதிர்கால கணிப்புகள் அப்படிங்கிறத வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஒரு சிலது தெரியும், அது எனக்கு சொல்கிறீங்களா? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் பெருசாக பொருட்டாக எடுத்துக்கல, நானும் அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டாரு. உடனே இவங்க டாக்டர் டோலரஸ் கேட்குறாங்க, என்னங்க உங்கள் ஊரை பற்றி அவர் சொன்னதே நீங்கள் கண்டுக்கல, எனக்கு தேவையில்லை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம் எனக்கு இந்த பொருள் உலக வாழ்வின் மீது பெரிய எந்த ஒரு பற்றோ ஈடுபாடோ கிடையாது, நான் இன்னும் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நான் கற்றுக்கணும், ஐ வாண்ட் டு லேர்ன் பியாண்ட் ஃபிசிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீ பரவாயில்ல, இப்போ நீங்கள் நாஸ்ட்ராடமஸ் சொன்ன இதுதான் சொல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எதிர்கால கணிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதை பற்றி சொல்லலாம்ல அப்படின்னோடனே, சொல்லலாம், எனக்கு இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பின்ன சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணின அந்த ஒரு நிகழ்வு அதே இடத்துல இருந்து அவர் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிற ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்ட்டு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எலனா இருக்காங்களே இந்த லேடி, அவங்களும் ரொம்ப நீண்ட நேரம் அந்த ரிக்ரெஷனில் இருந்ததுனால 2 பேருமே டயர்டாக இருப்பாங்க. சரி ஓகே, உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, நம்ம பின்னொரு நாள் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலனாவை வந்து அந்த ரிக்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்தோன்னா எலனாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருந்திருக்கு, வேறு எதுவுமே பெருசாக ஒன்றும் ஞாபகம் இல்லை. என்ன ஞாபகம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அறைக்குள்ளே யாரோ வந்தாங்களே, யார் வந்தா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாரோ இங்கே வந்து இந்த இடத்துல உட்கார்ந்தாங்கல்ல, இது உண்மைதானே அப்படின்னோடனே டாக்டர் வந்துட்டு, ஆமாம் இது உண்மையாலுமே இந்த நிகழ்வு நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாயும் பூனையும், போன பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த நாயும் பூனையும் ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த கால் மாட்டில் வந்து நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்தது, அப்புறம் ஓடி போச்சு அப்படின்னு சொன்னோம்ல, இது உண்மையாலுமே உங்களுடைய மிருகங்கள் இந்த மாதிரி பண்ணுமான்னா, ஒரு காலம் பண்ணாது. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கதவை தள்ளுச்சு அப்படின்னு சொன்னால் கதவை திறந்துட்டு வரும், அதற்கு ஒரு மாதிரி முயற்சி செய்வதும் உண்டு. ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக அது ஒரு நாளுமே இது வரைக்கும் பிஹேவ் பண்ணினதே கிடையாது. தவிர யாரோ இங்கே நடந்து வந்த மாதிரி இந்த மரம் தானே தர கிரிச்சின்னு சத்தம் வரும்ல, அந்த சத்தம் எனக்கு கேட்டதுன்னா டாக்டர் சொல்கிறாங்க, எங்கே மேலே கூட போகிறதுக்கு ஆள் உண்டு, ஒருவேளை அங்கே நடந்திருப்பாங்களா இருக்கும், அப்படி தானே இருக்கும் அப்படின்னு டாக்டராக கேட்க, எல்லாம் இருந்துட்டு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இங்கே ஒரு ட்ராப் டோர் நான் வச்சுருக்கேன், இந்த கதவு திறந்து உள்ளே இறங்குற மாதிரி, இது மேலே கால் வைக்கும் பொழுது ஒரு வகையான சத்தம் வரும், அது மேலே நடந்தாலோ கீழே நடந்தாலும் அந்த மாதிரி சத்தம் வராது, இந்த அறைக்குள்ளே நடந்தால் தான் சத்தம் வராது. எனக்கு தெரியும், ஏன்னா இது என் வீடு, இங்கே தினசரி நான் இருக்கேன், இங்கே கால் வச்சு தான் யாரோ வந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே அப்போது இவங்க சொல்கிறாங்க, நாஸ்ட்ராடமஸ் இந்த மாதிரி வந்ததற்கு உண்டான மாதிரியும் நீங்கள் அந்த இடத்துல திரும்பி பார்த்து பேசின மாதிரியும் அவர் வந்து உங்கள் மூலமாகவும் பின் இன்னொருத்தங்க மூலமாகவும் அவரே நேரடியாக என் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் சொன்னாருங்கன்னு சொன்னோன்னு 2 பேர்த்துக்கு ஒரே பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஸோ எப்படிங்க என்ன என் மூலமாக நடக்கும்னு எனக்கும் சுத்தமாக தெரியல, ஆனால் நாஸ்ட்ராடமஸ் இதை சொல்லிட்டு போயிருக்காரு, பின் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு அந்த செஷன் முடிச்சுக்கிறாங்க. இவங்க டோலரஸ் நம்மகிட்ட சொல்கிறாங்க, ஸோ இனி டயோனசிஸ் பற்றி எனக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படாது, ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடியதை மட்டும் தெரிஞ்சுட்டு நேராக தலைவரை வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எலனா பார்த்தீங்கன்னா
கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு ஒரு மாத காலம் போகிறாங்க. ஏன்னா தன்னுடைய பெண்ணினுடைய திருமண வாழ்வில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதனால் அங்கே போகிறாங்க. நிறைய செஷன்ஸ் இப்படி கட் ஆகுது. இதற்கப்புறம் அந்த எலனா கூட டொலோரஸ் கேனனால் அதிகமான செஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல. பட் அடுத்த வீடியோவில் நாஸ்ட்ரடாமஸ் நம்ம கூட வந்து பேச போகிறாருங்க. ஸோ அவர் நிறைய குறிப்புகள் சொல்கிறாரு. அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், இன்னி சுவாரஸ்யமாக சூடு பிடிக்க போகுது. அடுத்த பதிவிலிருந்து சூடான செய்திகளோடு சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியிலையும் சந்திப்போம். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.